பப்ளு பிருத்திவிராஜும் ஷீத்தலும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத ஷீத்தல் அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுறதை வச்சு தான் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் பப்ளு அவர் கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லையும் நான் என்னோட பர்சனல் லைஃப் பற்றி இனிமேல் எங்கேயுமே ஓப்பன் அப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஷீத்தல் சைடில் இருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இது வரைக்கும் வராமல் இருந்தாலும் அப்பப்போ ஷீத்தல் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே பப்ளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. நான் ஒரு ஸ்ட்ராங்கான விமன், யாரையும் எதுக்காகவும் நம்பி இருக்க மாட்டேன். ஹேட்டர்ஸுக்கும் பேட் எனர்ஜிக்கும் டைம் கொடுக்க நான் ரெடியா இல்லை. என் மைண்டு ஃபுல்லாக மணி மட்டும்தான் இருந்துட்டுருக்கு. அதை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம பண்ணதை நினச்சோ நமக்கு நடந்தது நினச்சோ கண்டிப்பாக கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. இப்படி நடந்துருச்சு அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதால நம்மளோட பாஸ்டில் எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. அண்ட் மனசுக்குள்ளே இருக்க ஆன்சைட்டினால நம்மளோட ஃபியூச்சர்லையும் எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லார்டு கிருஷ்ணா எப்போதுமே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எவ்வளோ ஹார்டான சிச்சுவேஷன் லைஃப்பில் வந்தாலும் அந்த சிச்சுவேஷன் உங்களை ஓவர் பவர் பண்ணாம பார்த்துக்கோங்க. நடந்த பிரச்சனையை நினைச்சிட்டு இல்லாம மைண்டை காமா வச்சிருந்தா லைஃப்ல நமக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கோட்டையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. பப்ளு அண்ட் ஷீத்தல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு, எதனால செப்பரேட் ஆனாங்க அப்படிங்கிறத பப்ளிக்கா ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாலும் ஷீத்தல் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ற போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணும்போது ஷீத்தல் மேல தப்பு இல்லை. அவங்க இந்த விஷயத்தால எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்காங்க, அதுல இருந்து வெளியில வர அந்த ப்ராசஸை தான் பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதை சோஷியல் மீடியா மூலமாக வெளியிலையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷீத்தல் ஷேர் பண்ணுற போஸ்ட்டுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீத்தலும் பப்ளுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, வெரி சூன் மேரேஜும் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு வந்த நியூஸுக்கு எல்லா சைடில் இருந்தும் பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஏஜ் ஃபேக்டர் தான் அதுக்கு ரொம்ப பெரிய ரீசனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் அப்போது சொன்ன மாதிரி தான் இப்போ நடக்குது. இவ்வளோ ஷார்ட் டைம்லேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு வேற என்ன ரீசன் இருந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் என்னதான் ஷீத்தல் அண்ட் பப்ளு ரெண்டு பேரும் பப்ளிக் ஃபிகராக இருந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸை த்ரோ பண்ணாமல் அவங்களோட டெசிஷனை வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க.